ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கௌஷிக். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, சேம் டு சேம் கிராஃப்ட் வேர்ல்டு. சரி வாங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, ஃபார்மிங் பண்ண போகிறோம், கோழி பிடிக்க போகிறோம், அதுக்கப்புறம் கவ்வும் ஆடும் நம்ம அடுத்த பாட்டில் பார்க்க பிடிக்கலாங்க. ஏன்னா ஃபார்மிங் பண்ண உடனே நம்மளுக்கு வீட் கிடைக்காது. வீட் இருந்தால் மட்டும்தான் நம்ம கவ்வும் இதுவும் பண்ண முடியும். இப்போ ஃபுட்டு பிரச்சனை தீர்க்கறதுக்காக நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். சரி வாங்க, இப்போது எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. இப்போ டக்குன்னு ஒரு பன்னி அடித்து கொண்டுடலாம். எங்கேயா ஓடுற? ஏய், எங்கே ஓடுற பன்னிக்குட்டி? என்னங்க பன்னி எதுவுமே தெரில, ஏமாந்துட்டோங்க. சரி அந்த ஆட்டை வெட்டுவோம், அதுவாச்சும் இது கிடைக்குங்க. சாவணி என்னங்க இதுவும் கொடுக்க மாட்டேங்குது. என்னங்க காலையிலேருந்து சோதனை மேல் சோதனையாகவே இருக்குதுங்க. சரி வேறு பக்கத்தில் ஏதாச்சும் அனிமலுக்கான்னு பார்க்கலாம். நம்ம இந்த கோழியை பிடிச்சி வச்சுருக்கிறது தாங்க நான் வெட்டவே இல்லை. சரி வாங்க, டக்கு டக்குன்னு நம்ம ஏதாச்சும் பக்கத்தில் ஆடு மாடு கோழி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு அப்போதுலேருந்து இங்கே வரணும். ஓ, இங்கே ஒரு ரிவர் போகுதுங்க. இதை ஞாபகம் பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண போகலாம். ஃபிஷ்ஷிங்க்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை சாவடிக்கணுங்க. சரி வாங்க, டக்கு டக்குன்னு நம்ம இது பண்ணி என்னோடய வீட்டுக்கு போய் ஃபென்ஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை வச்சு இங்கே ஒரு குட்டி ஃபென்ஸ் போட்டு அதுக்குள்ளே கோழி வச்சிடலாங்க. ஃபென்ஸ் ஒரு 15 இருக்குங்க. இந்த 15 எடுத்துகிட்டு நம்ம இப்போ போகலாம். இங்கே தாங்க நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று இது போட்டு வச்சுக்கலாம். போட்டாச்சுங்க. இப்போ இங்கே ஒரு கேட் போடணும், அதுக்காக நான் விட்டு வச்சுருக்கேன். கேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபென்ஸ் கேட் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கு வேணுங்க. ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுட்டா ஃபென்ஸ் கேட் ரெடி ஆயிருங்க. ஃபென்ஸோட கேட் ஒன்று தாங்க செஞ்சுருக்கேன், ஏன்னா இப்போதைக்கு நம்ம கோழி மட்டும் பண்ணிக்கலாம்.